अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये। माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं शिरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्दमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुभदातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சம் 12வது அத்தியாயம் பர்யந்தமாக கடந்த உபன்யாசத்தில் பார்க்கிறச்சே துருவ சரித்திரத்தை பார்த்தோம். துருவ மகாராஜாவுக்கு பெருமாள் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணினார், அந்த துருவன் 5 வயசு பிள்ளை எப்படி தபஸ் பண்ணினான், கோரமான தபஸ், அந்த தபஸுக்கு சேர பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு மேலே இப்போ அந்த வம்சத்தை மேல்கொண்டு தான் வர்ணிக்கிறார். அந்த துருவனுடைய கதை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வம்சத்தை மேல்கொண்டு வர்ணிக்கிறார். பிருத்து அப்படின்றவர் அடுத்தது வந்த பெரிய ஒரு ராஜா. அந்த பிருத்துவினுடைய பேரில் தான் இன்னைக்கு இந்த பூமிக்கு பிருத்வி அப்படின்னு பேர் சொல்கிறோம். பிருத்வி அப்படின்னு பூமிக்கு பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிருத்வி அப்படின்றது எப்படி வந்ததுன்னா பிருத்துவினுடைய பேராலே வந்தது. அது என்ன சரித்திரம் அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் பராசரர் மேலே கொண்டு சொல்கிறார். ध्रुवाचिष्टिं च भव्यं च भव्यात् शम्भुर्व्यजायत शिष्टेराधत्त सुच्छाय पंचपुत्रान् अकल्मषान् ध्रुवात् शिष्टिं च भव्यं च शिष्टि भव्यன் அப்படின்ற 2 பிள்ளைகள் துருவனுக்கு. இப்போ தான் பார்த்தோமே அந்த துருவ சரித்திரம் பார்த்தோமே. அந்த துருவன் வளர்ந்து அவனுக்கு கல்யாணமாகி அவன் ஒரு 2 பிள்ளைகளை பெற்றுண்டா. அவ 2 பேர் தான் சிஷ்டி பவ்யன் 2 பேர். பவ்யாத்து சம்பூர் விஜாயதா அல்ல பவ்யன் அப்படின்றவனுக்கு சம்பு அப்படின்றவன் பிள்ளையா பிறந்தான். சிஷ்டர் ஆதத்த சுச்சாயா பஞ்சபுத்திரான் கல்மஷான் அப்படின்னு சிஷ்டிக்கு சுச்சாயா அப்படின்ற ஒரு மனைவி, அவளிடத்துல 5 பிள்ளைகள் பிறந்தா. ரிபு ரிபுஞ்சயன் விப்ரன் விருகலன் விருகதேஜஸ் அப்படின்னு 5 பேர். ரிபும் ரிபுஞ்சயம் விப்ரம் விருகலம் விருகதேஜசம். ரிபோ ராதத்த பிருகதி சாக்ஷுஷம் சர்வதேஜசம் அப்படின்னு. அதே ரிபுவுக்கு பிருகதி அப்படின்ற ஒரு மனைவி இடத்துல சாக்ஷுஷன் அப்படின்ற ஒரு பெரிய தேஜஸ்வியான ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த சாக்ஷுஷன் தான் மேல் கொண்டு ஒரு மனுவாக போக போகிறான். சாக்ஷுஷ மனு அப்படின்னு அவர் தான் பேர் பெற போகிறார். சாக்ஷுஷன் அப்படின்னு அஜீஜனத் புஷ்கரிண்யாம் வாருண்யாம் சாக்ஷுஷோ மனும் பிரஜாபதேர் ஆத்மஜாயாம் வீரணஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு அந்த சாக்ஷுஷன் வாருணி அப்படின்ற ஒரு மனைவி இடத்துல ஒரு மனுவை பெற்றுண்டான். பிரஜாபதேர் ஆத்மஜாயாம் வீரணஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு. அது மேலே மனோர் அஜாயந்த தச நட்வலாயாம் மகௌஜசா கன்யாயான் தபதாம் ஸ்ரேஷ்ட வைராஜஸ்ய பிரஜாபதேகே. அந்த மனுவுக்கு நட்வலா அப்படின்ற ஒரு பெண்ணிடத்துல 10 பேர் பிள்ளைகள் பிறந்தா. அவ தான் சொல்றார். குருஹு புருஹு சதத்யும்னஸ் தபஸ்வி சத்யவான் சுச்சிஹி அக்னிஷ்டோமோதி ராத்திரஷ்ச சுத்யும்யச்சேதி ரே நவ அபிமன்யுஷ்ச தசமஹா நட்வலாயாம் மகௌஜசா அப்படின்னு. இந்த நட்வலா இடத்துல குரு புரு சதத்யும்னன் தபஸ்வி சத்யவான் சுச்சி அக்னிஷ்டோமன் அதிராத்திரன் சுத்யும்னன் அபிமன்யு அப்படின்னு 10 பேர் பிள்ளைகள் பிறந்தான். அதே மாதிரி குரோர் அஜனயத் புத்திரான் ஷடாக்னேயி மகாபிரபான் அங்கம் சுமனசம் ख्यातिம் கிரதும் அங்கிரசம் ஷிபிம். அங்கன் சுமனசன் ख्याति கிரது அங்கிரசு ஷிபி அப்படின்னு 6 பிள்ளைகள். இவர்கள் குருவுக்கு பிள்ளைகளாக பிறந்தா. அது மேலே அங்காத்து சுனீதா பத்தியம் வை வேனம் ஏகமஜாயதா அல்ல அங்கன் சுமனசன் ख्याति அப்படிங்கிற அந்த 6 பிள்ளைகள் எல்லாம் இருக்காளே அல்ல அங்கன் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு சுனீதா அப்படின்ற ஒரு பெண் இடத்துல, அதாவது தன்னுடைய மனைவி இடத்துல ஒரே ஒரு பிள்ளை வேணன் அப்படின்ற ஒன்று பிறந்தான். அப்போ அங்கனுடைய பிள்ளை தான் வேணன். அந்த அங்காத்து சுனீதா பத்தியம் வை வேனம் ஏகமஜாயதா
பிரஜார்த்தம் ரிஷயஸ்தஸ்ய மமந்துர் தட்சிணம் கரம். அது மேலே ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சொல்கிறார் இந்த அதாவது பராசர ரிஷி. அதாவது இந்த மாதிரி அங்கனுக்கு வேணன் பிறந்தான், வேணனுக்கு பிருத்து பிறந்தான் நேர சொல்ல வேண்டி இருக்க ஒரு அதிகப்படியான ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்னன்னா, பிரஜார்த்தம் ரிஷயஸ்தஸ்ய மமந்துர் தட்சிணங்கரம். அந்த வேணனிடத்துல ஒரு பிள்ளை பிறக்கணுன்றபடியாலே அவனுடைய வலது கையை நன்னா கடந்து எடுத்தான். வேனஸ்ய பானோ மதிதே சம்பபூவ மகாமுனே வேண்யோ நாம மஹிபாலோ யப்ருத்து பரிகீர்த்திதா. அந்த மாதிரி வேணனுடைய வலது கை அதை கடையறச்சேதான் அங்கே பிறந்தவன் தான் வைன்யன் அப்படின்னு பேர் கொண்ட பிருத்துன்னு அவனுடைய பேர். அவன் தான் பிறந்தான் அப்படின்னு சொன்னான். ஏன துக்தா மஹிபூர்வம் பிரஜானாம் ஹிதகாரணாத்து. அந்த மாதிரியான அந்த பிருத்து தான் பிருத்திவி, அந்த பூமி பிராட்டியே ஒரு பசுமாடை வச்சு எத்தனை செல்வங்களோ அதெல்லாம் கறந்து எடுத்தார் அப்படின்னு இந்த விஷயம் சொன்ன உடனே மைத்ரேயர் பிடிச்சுட்டார். அது என்னமா, வேணனுக்கு பிள்ளை பிறந்தான் சொன்னால் அது என்ன கடையணும்? எதுக்கு உடம்பை கடைஞ்சா பிள்ளை எடுக்கிறது? எதுக்காக கடையணும்? அவர் என்னவா அந்த இது அதாவது பூமி பிராட்டியை பசுமாடாக வச்சு கறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா கறந்தார்? இதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறார். மைத்ரேயர் கேட்குறார், கிமர்த்தம் மதிதப்பாணிகி வேனஸ்ய பரமர்ஷிபிகி எத்திர ஜக்னே மகாவீரியா சப்ருதுர் முனிசத்தமா. அந்த வேணனுடைய கை கடைஞ்சுதான் அவன் பிழைக்கணும்னு என்ன அவசியம்? அப்படி என்ன நடந்தது, இதை கொஞ்சம் சொல்லணுமே அப்படின்னா அப்போதான் பராசரர் சொல்றார், சுனீதா நாம யா கன்யா மிருத்யோஹோ பிரதமதோ பவத் அங்கஸ்ய பாரியா சாதத்தா தஸ்யாம் வேணோ விஜாயதா. சுனீதா அப்படின்றவன் தான் இந்த வேணனுக்கு மனைவி அப்படின்னு இப்போ சொன்னாரே. அந்த சுனீதா யார் அப்படின்னா, முன்னாடி சொன்ன கதையை ஞாபகம் படுத்திக்காதங்க. மிருத்யு அப்படின்ற ஒருத்தனுக்கு 10 பேர், அதாவது மிருத்யுன்ற அப்படின்றவனுக்கு இத்தனை பேர் பெண் பிள்ளைகள் அப்படின்லாம் காட்டினாரே. அதில் ஒருத்தி சுனீதா. அந்த மிருத்யுனுடைய பெண் ஆனபடியாலே அந்த சுனீதா அப்படின்றவள், இந்த அதாவது பெண்ணானவள் இந்த வேணனுக்கு கொடுக்கப்பட்டாள். அங்கஸ்ய பாரியா சாதத்தா தஸ்யாம் வேணோ விஜாயதா. அதாவது அங்கனுக்கு கொடுக்கப்பட்டாள். அங்கனுக்கு தான் சுனீதா அப்படின்ற ஒரு மனைவி. அவனுக்கு தான் வேணன் பிறந்தான். அந்த வேணன் தன்னுடைய மாதாமகன் ஆச்சோல்யம். மிருத்யுன்றவன் நேராக தாய் வழி தாத்தா ஆச்சோல்யம் ஆனபடியாலே ச மாதாமக தோஷேன தேன மிருத்யோஹ சுதாத்மஜா நிசர்காதேச மைத்ரேயா துஷ்ட ஏவ விஜாயதா. அந்த வேணன் பிறக்கிறச்சவே துஷ்டனா பிறந்துட்டான். ஏன்னா தாய் வழி தாத்தா நேரம் மிருத்யு தேவத்தை. இதுக்கு மேலே எதுவும் துஷ்டனா பிறக்காம வேற என்ன பண்ணுவான்? அப்போ கண்டவாளையில அடிக்கிறது கொள்றது இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டான். துஷ்ட ஏவ விஜாயதா அபிஷிக்தோ யதா ராஜ்யே சவேனஹா பரமர்ஷிபிஹி கோஷயமாச ததா பிருத்திவியாம் பிருத்திவிபதிஹி. ரிஷிகள் எல்லாம், அதாவது காலம் வந்தவாறு அவனுக்கு ஒரு யௌவனம் வந்தவாறு அந்த வேணனை கொண்டு ராஜாவை நியமிச்சுட்டா. இந்த ரிஷிகள் எல்லாம் அவனை ராஜாவா உட்காத்தி வார்த்தை சொல்றா, இனிமே நீ ராஜ்யத்தை நீ ஆளணும், கொஞ்சம் பொறுப்பு அதாவது ஒரு பொறுப்போட நீ ஆளணும் இந்த ராஜ்யத்தை, ஜாகிரதையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றச்சே. அவன் சொன்னா, கோஷயமாச சததா பிருத்திவியாம் பிருத்திவிபதிஹி நயஷ்டவ்யம் நதாத்தவ்யம் நஹோத்தவ்யம் கதஞ்சன கோக்தா யஜ்ஞஸ்ய கஸ்த்வன்யோஹ்யஹம் யஜ்ஞபதி பிரபு. அவன் ராஜாவான உடனே அவன் சொன்ன முதல் வார்த்தை, இந்த ராஜ்யத்துல எந்த யஜ்ஞங்களும் நடக்கக்கூடாது, எந்த தானங்களும் நடக்கக்கூடாது, எந்த தர்ம காரியங்களும் நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கடவன் நான். நீங்கள் அங்கே என்ன அந்த அக்னியில போடணும், அந்த பிராமணால் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, எல்லாம் நான் தான் அதிகாரி, எல்லாம் பயிரத்துக்கு எனக்கு கொடுங்க அப்படின்ட்டான். ததஸ்தம் ரிஷய பூர்வம் சம்பூஜ்ய பிருத்திவிபதிம் ஊச்சு சாமகலம் வாக்கியம் மைத்ரேய சமுபஸ்திதாக. இதெல்லாம் சொன்ன உடனே ரிஷிகளெல்லாம் பார்த்தா. அவன் நேராக தண்டம்னு இறங்கிட மாட்டான். ரிஷிகள் முதல்ல உட்காத்துன்னு சொன்னான், பாரப்பா பிள்ளாய், இந்த மாதிரிலாம் சொல்கிறது தப்பு, இதெல்லாம் அதர்மமாக இருக்கிறது, இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நிறைய சொல்லி பார்த்தான். இதை சொல்கிற ரிஷி ஔச்சுஹு भो राजन शुणुष्वत्वं यद्वदाम महीपते राज्यदेहोपकाराय प्रजानां च हितं परम. ராஜன்னே உனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் கேட்டுக்கோ. என்னன்னா, உனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் நன்மை பயக்கிறது, உனக்கு மட்டும் இல்லை, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மையை பிறக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறேன் கேட்டுக்கோ. தீர்க்கசத்திரேன தேவேஷம் சர்வயக்னேஸ்வரம் ஹரிம் பூஜகிஷ்யாம பத்ரம் தே தஸ்யாம்சஸ்தே பவிஷ்யதி. நாங்கள் ஒரு தீர்க்கசத்திர யாகம் பண்ணலாம்னு இருக்கோம். தீர்க்கசத்திரம்னா பல வருஷங்கள் போகக்கூடிய ஒரு யாகம். யாரை குறிச்சுன்னா, இந்த லோகங்களுக்கெல்லாம் அதிபதியான இந்த எம்பெருமான் நாராயணன் இருக்கிறான் இல்லையா, அவனை குறித்து ஒரு தீர்க்கசத்திர யாகம் பண்ணலாம்னு இருக்கோம்.
எதுக்குன்னா அது உனக்கும் நன்மை பண்ணும், லோகத்தாருக்கும் நன்மை பண்ணும். இப்படிதான் இருக்கணும்பா. தர்ம மார்க்கத்தை நடக்கணும்னா பெருமாளுக்கு பூஜை பண்ணி தான் நடக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நீ சொல்ற தப்பு அப்படின்னு சொன்னா, யஜ்ஞேன யஜ்ஞபுருஷோ விஷ்ணு சம்பிரீணித்தோ நிருப அஸ்மாபிர் பவத காமான் சர்வானேவ பிரதாஸ்யதி. அந்த யஜ்ஞத்தாலே சந்தோஷத்தை அடைந்த எம்பெருமான் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்றான், நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்றான். அந்தந்த பிரஜைகளுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறவன் அவனா இருக்கிறான். யஜ்ஞே யஜ்ஞேஸ்வரோ ஏஷாம் ராஷ்டிரே சம்பூஜ்யத்தை ஹரிஹி தேஷாம் சர்வேப்சிதாவாப்திம் ததாதி நிருப பூபிருதா. எந்த ராஜ்யத்தில எந்த தேசத்தில எம்பெருமான் நன்கு ஆராதிக்கப்படுறானோ அவனை குறித்து யஜ்ஞங்கள் நன்னா நடக்கிறதோ அந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு வேண்டித்தெல்லாம் கொடுக்கும் வள்ளலா அந்த எம்பெருமான் இருந்தே அந்த ராஜ்யத்தை சுபீட்சமா பார்த்துப்பா. அதுபடியால வேணனே கேட்டுக்கோ, உன்னுடைய ராஜ்யத்துல நாம இந்த காரியத்துல பண்ணலாம், இந்த மாதிரி யஜ்ஞத்தை பண்ணலாம்னு இருக்கோன்னு உடனே கோவம் வந்துடுது வேணனுக்கு. அவன் சொல்றா, மத்த கோபியதிகோ அதிகோன்யோஸ்தி கஷ்டா ராஜ்யோ மமாபரஹ கோயம் ஹரிரிதி க்யாத்தோ யோகோ யஜ்ஞேஸ்வரோ மதஹ. என்னை காட்டிலும் இந்த இந்த ஊர்ல இந்த மொத்த சிருஷ்டியில என்னை காட்டிலும் பெரியவன் யார் இருக்கான்? மத்த கோபியதிகோ அந்யோஸ்தி கஷ்டாராத்யோ மமாபரஹ. என்னை தவிர இந்த ஊர்ல யார் வேற ஆராதிக்கப்படணும்? அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் ஆராதனை நடக்கணும். யார் அது? யாரோ ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கல, யார் அது? எந்த பெரிய மனுஷன் அவன் அப்படின்னு கேட்கிறான். கோயம் ஹரிரிதி க்யாதஹ யோவோ யஜ்ஞேஸ்வரோ மதம். யஜ்ஞத்துக்கு எல்லாம் ஈஸ்வரன் அவனுக்கு தான் குறித்து யஜ்ஞம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்களே, யார் அவன் அப்படின்னு கேட்கிறான். பிரம்மா ஜனார்தன சம்புர் இந்திரோ வாயுர் யமோ ரவிஹி உதபுக் வருணோ தாத்தா பூஷா பூமிர் நிஷாகரஹ ஏதே சான்யே ச ஏ தேவாஹ சாபானுகிரககாரிணஹ நிருபஸ்யைதே ஷரீரஸ்தாஹ சர்வதேவமயோ நிருபஹ. இந்த தேவதைகள் எல்லாம் யாது? பிரம்மா, ஜனார்தனஹ, சம்பு, இந்திரன், வாயு, யமன், சூரியன், அக்னி, வருணன், தாத்தா, பூஷா, இவெல்லாம் ஆதித்யர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த பூமி, நிஷாகரன் அதாவது இந்த சந்திரன், இவா எல்லாம் தான் இந்த தேவதைகள் எல்லாம் இருக்காளே, இந்த தேவதைகள் தான் எல்லாமே. அதாவது வரம் கொடுக்கணும்னா வரம் கொடுக்குறா, சாபம் கொடுக்கணும் சாபம் கொடுக்குறா, இந்த மாதிரி அனுகிரகம் நிகிரகம் எல்லாம் பண்றவா இந்த தேவதைகள் தான். இவ எல்லாம் எங்க இருக்காங்க கேட்குறியா? ஒரு ராஜாவினுடைய உடம்புலயே இத்தனை பேர் தேவதைகள் எல்லாம் குடிக்கொண்டிருப்பாளாம். ராஜாவுடைய உடம்புல இத்தனை பேர் தேவதைகள் எல்லாம் குடிக்கொண்டிருப்பா. ஆனபடியாலே ராஜாவுக்கு உண்டான தேஜஸ், அவன் என்ன வேணாலும் நடத்துறான். அந்த ராஜ்யத்தெல்லாம் நடத்துறதுக்கு உண்டான ஒரு சக்தி வருது. அப்போ அந்த நிருபன், நான் ராஜா, என்ன உடம்புல தான் அத்தனை தேவதைகள் இருக்கா, இங்க விட்டுட்டு என்னை விட்டுட்டு வேற எங்கேயோ ஹரி ஹரியும் போறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டுவிடாம. ஏதே சான்ய ஏ தேவாக சாபானுகிரக காரிணஹ நிருபஸ்யைதே ஷரீரஸ்தாஹ சர்வதேவமயோ நிருபஹ ஏவம் ஞாத்வா மயா ஜ்ஞப்தம் யத்யதா கிரியதாம் ததா நதாத்தவ்யம் நயஷ்டவ்யம் நஹோத்தவ்யம் ச போ த்விஜாஹ. ஆனபடியாலே நான் ஆணையிடுறேன், த்விஜர்களே ரிஷிகளே, உங்களுக்கு எந்த யஜ்ஞமும் பண்றதுக்கு நான் அனுமதி கொடுக்கறதா இல்லை. நீங்கள் தானம் பண்ணக்கூடாது, நீங்கள் யஜனம் பண்ணக்கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. என்னவா இருந்தாலும் எனக்கு கொண்டு கொடுங்க, என்னை வந்து சேவிங்க அப்படின்ட்டான். பர்திரு சுஷ்ரூஷணம் தர்மோ யதா ஸ்திரீணாம் பரோமதः மமாஜ்ஞாபாலனம் தர்மோ பவதாம் ச ததா த்விஜாஹ. எப்படி ஒரு மனைவிக்கு கணவனுடைய வார்த்தை கேட்கறது, கணவனுக்கு பரதந்திரப்பட்டிருக்கிறதே எப்படி அவளுக்கு ஸ்வரூபமோ, அதே மாதிரி நீங்களெல்லாம் நான் ராஜா சொல்றத கேட்கறது உங்களுக்கு ஸ்வரூபம், உங்களுக்கு கடமை, வந்து நான் சொல்றதை கேளுங்கோ அப்படின்னு ஆணையிட்டா ரிஷிகளுக்கு கோபம் வந்துருச்சு. சொல்றா, தேஹ்யனுஜ்ஞாம் மகாராஜா மாதர்மோ யாத்து சங்ஷயம் அபிஷாம் பரிணாமோயம் யதேதத் அகிலம் ஜகத். இப்படி சொல்லக்கூடாது வேணனே, எங்களுக்கு நீ அனுமதி கொடுத்தே ஆகணும். நான் இந்த ராஜ்யத்தில் நான் இந்த யஜ்ஞத்தை பண்ணே ஆகணும். ரிஷிகள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சொல்கிறா, இந்த ஹவிஸு கொடுக்குறோமோ இல்லையோ அதனுடைய பரிணாமம் தான் நீ இப்போ நன்னா ஆண்டிருக்கே, உன்னுடைய தகப்பனெல்லாம் நன்னா ஆண்டான். இது மாதிரி இந்த ஹவிஸ் எல்லாம் கொடுக்காம நீ இந்த மாதிரி தர்மத்தை கெடுத்து நீ வாழ்கிறேன் அப்படின்னாலும் நினைக்காதே. நீயும் நாசத்தை அடையிற, இந்த லோகமும் நாசத்தை அடைஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணாதேன்னு ரிஷிகள் எல்லாம் கேட்குறா. ஆனாலும் கேட்கல. பராசர சொல்றார், இது விஜ்ஞாபியமானோபி சவேனஹா பரமர்ஷிபிகி யதா ததாதி நானுஜ்ஞாம் புரோக்த புனః. இத்தனை சொல்லியும் என்ன தான் கெஞ்சி கேட்டாலும், எத்தனை நிர்பந்திச்சு சொன்னாலும், எத்தனை அதாவது அவனுக்கு நிர்பந்தத்தோட சொன்னாலும் கேட்கல, வேணனும் கேட்கல. திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டு இருந்தா எனக்கு தான் கொடுக்கணும் சொல்லிட்டே இருக்கவே கோபம் வந்துடுத்து ரிஷிகளுக்கெல்லாம். ததஸ்தே முனையசர்வே கோபாமர்ஷ சமன்விதாக ஹன்யதாம் பாப இத்யோஜுஸ்தே பரஸ்பரம். இவனுக்கு இந்த ரிஷிகள் எல்லாம் கோபம் வந்துடுத்து. இப்பேற்பட்ட அதர்மிஷ்டன் இருந்துன்னா இவன் ராஜாவா இருந்து நம்ம எல்லாம் என்ன காக்க போறான், இவனை கொல்லுங்க, இவன் கொன்னாவும் வந்து ஒரு பாவமும் வராது அப்படின்னு அவனை சொல்ல. இவன் பாபிஷ்டனா இவன் இருக்கிறான், இவனை கொல்லுங்க அப்படின்ட்டான். யோ யஜ்ஞபுருஷம் விஷ்ணும் அநாதி நிதனம் பிரபும்
வினிந்தய வினிந்தத்ய அதமாச்சாரா நசயோக்யோ புவப்பதி. இவன் என்ன ராஜாவா வாழ்றது? எல்லாருக்கும் நாயகனான இந்த எம்பெருமானை இகழ்ந்து இவன் பேசுறானே, இவனையா நாம ராஜான்னு கொள்ளணும்? இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை வாயை திறக்கக்கூடாது போல இருக்கு இல்லையா? அப்போ அவன் கேட்குறான், இந்த விஷ்ணுவை ஆராதிக்கணும்னு கூட தெரியாத இவன் என்ன ராஜா? இவன் ஆள்றதையா நான் வாழணும்? இதெல்லாம் கூடாது. அவனை கொல்லணுன்ற ரிஷிகள் எல்லாம் கொல்லணுன்றா நமக்கு கேள்வி வந்துடும். இந்த மாதிரி ராஜாவை கொண்டு கொல்லு அப்படின்றா, விஷ்ணுவை ஆராதிக்கல, விஷ்ணு அவமதிக்கிறான் அப்படின்னு உடனே கொல்லுன்றதை நியாயமா? சத்தத்தோட இருக்க வேண்டிய ரிஷிகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்றாள், நியாயமானா? தொண்டரடி பொடியாளர் ஒரு பாசுரம் பாடுறான். குறிப்பிற கடியமாகில் கூடுமேல் தலை ஆங்கே அறுப்பதே கருவங்கண்டா அரங்கமான விருளானே அப்படின்னு பாசுரம். வெறுப்போடு சமணர் முண்டர் அந்த பாசுரத்தில் சொல்ற நின்பால் பொறுப்பறையினர் பேசில் போவதே நோயதாகி குறிப்பின கடியமாகில் கூடுமேல் தலை அங்கே அறுப்பதே கருவங்கண்டார். உன்னை பற்றி தப்பா பேசுகிற சில மதங்கள் எல்லாம் இருக்கிறது. எம்பெருமானை பற்றி தப்பா பேசுகிற சில மதங்கள் எல்லாம் இருக்கிறது. எம்பெருமானே இவா எல்லாம் என் கையில் மட்டும் கிடைச்சா தலையை விட்டு துண்டாக்கிடுவேன் வாழ. ஆழ்வார் சொல்கிறார், தலையை அங்கே அறுப்பதே கருமம் கண்டா என்ன விசாரம் பண்ணுறான் வியாக்கியானத்தில். இப்படியா ஒரு விஷய வைஷ்ணவம் பேச வேண்டியது? தலை அறுத்துடுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் நான் பேச வேண்டியது அப்படின்னா, பெருமாள் அவமதிக்கிற இடத்துல நாம் ஒரு அடி எடுத்து இது தப்புன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதை நாம் கண்டிக்காமல் இருக்கக்கூடாதுன்றது வியாக்கியானங்க. வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிருப்பார். இந்த பெருமாளுக்கு ஒரு அவமானம் நடக்கிறதுனா அதை எடுத்து கண்டித்து ஆகணும். அப்படி முடியலையா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணுன்றார். அந்த இடத்துல இருக்கவே கூடாது. இருந்தால் என்ன ஆகும்னா, திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம். 5 பேர் பாண்டவர்கள் எல்லாம் உட்காண்டிருந்தா திரௌபதிக்கு பெரிய அவமானம். ஒரு சபையில அந்த புடவை பிடிச்சி இழுக்கப்பட்டது. அந்த காலத்துல 5 பேரும் பார்த்து உட்காண்டிருந்தாலும் இல்லையோ, இவள் கதர்றா துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு அத்தனை கதர்றச்சே. கண்ணன் எங்கேயான ஒரு மூலையில வந்தாருன்னா வரவே இல்லை. இருந்த இடம் எங்கேயோ துவாரகையில் உட்காந்துருக்கார். இருந்த இடத்துல அப்படியே புடவையே அக்ஷயமா ஆக்கி கொடுத்துட்டார். விசாரம் பண்றார், ஏன் வரல? கண்ணன் அவ்வளோ வந்து பக்கத்தில் இருந்து தோள் தட்டி முதுகு தட்டி, கஷ்டப்படாதேம்மா நான் இருக்கேன், அண்ணன் பக்கத்தில் இருக்கச்சு உன்னை யார் தொட முடியும் எல்லாம் சொல்லி ஆஸ்வாசம் படுத்த வேண்டாவோ. அதெல்லாம் இருந்த இடத்துல புடவை கொடுத்துட்டா ஆயிடுதா அப்படின்னா, கண்ணனுக்கு என்ன ஒரு யோசனைன்னா, இப்போதான் கதறின்னு இருக்கா துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா அப்படின்னாலும் இப்படி கதறின்னு இருக்கா. கதற அந்த இடத்துலயே திருமங்கலம் தொங்கிட்டே இருக்கு. நான் போனால் முதல்ல அதுக்கு தான் அடிபடும். ஏன்னா முதல்ல இந்த பாண்டவர்கள் தலை போயிடும். கௌரவர்கள் பக்கத்தில் திரும்பி பார்க்க மாட்டார் பெருமாள். முதல் தலை யாரு போகும்னா பீமனுக்கு போகும், அர்ஜுனனுக்கு போகும், தர்மபுத்திரனுக்கு, இந்த 5 பாண்டவர்களுக்கு போகும். அதுக்கு அடுத்த தலை யாரு போகும்னா பீஷ்மாச்சாரியருக்கு போகும், துரோணருக்கு போகும். கடைசியில போனா போறதுன்னு துஷாசனன் பக்கத்துலையும் துரியோதன் பக்கத்துலையும் திரும்ப வரான் பெருமாள். ஏன்னா என்னுடைய பக்தி என்றவள் ஒருத்தி அங்க கஷ்டப்பட்டு இருக்கா, எனக்கு சரணாகதி பண்ணவள் என்னுடைய சொத்தா இருக்கிறவள் ஒருத்தி கஷ்டப்படுறச்சே அவளை பட விட்டுட்டு பார்த்துன்னு உட்காந்துருக்கா. இவளுக்கு எல்லாம் சக்தி இருந்து அதை தடுக்காம இருக்கா. இது நியாயமா? திரௌபதி பரிபவம் கண்டு இருந்ததுன்னா மௌனமா இருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம்னு காட்டுறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவோ கண்ணனுக்கு சேர்ந்தவர்கள் பக்கத்திலேயே இந்த பாடுனா நேர கண்ணனுக்கே அவமானம் படுத்துட்டு இருக்கான், பெருமாளுக்கே அவமானம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஆனவரியால ரிஷிகளுக்கெல்லாம் கோவம் வந்துருத்து. கொல்லு, இந்த பாவி இருந்தன்னா விட்டன்னா இவனை யார் எனக்கு ராஜாவா இருக்கிறது, கொல்லு அப்படின்ட்டா. அதை மேல காட்டுறார். இத்தியுக்தா மந்திரபூதைஸ்தைஹி குஷை முனிகணான் நிருபம் நிஜக்னுர் நிகதம் பூர்வம் பகவன் இந்தனாதினா அப்படின்னு உடனே தங்களுடைய அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் தபசு என்ன குறவா என்ன பிடிச்சா, தன்னுடைய புல்லை பிடிச்சா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்னா ரிஷிகளை பார்த்து தான் சொல்லியிருக்கா. எடுத்தா தர்ப புல்ல எடுத்தா மந்திரம் போட்டா அப்படியே மேலே போட்ட உடனே அவன் போயிட்டான். இத்தியுக்தா மந்திரபூதைஸ்தை குஷை முனிகணாண்டபம் அப்படின்னு ததச்ச முனையோரேணும் ததிருஷு சர்வதோத்விஜா கிமேததிதி ஆசன்னான்னு பிரச்சுஸ்தே ஜனாஸ்ததா. அந்த மாதிரி அவன் போயிட்டானோ இல்லையோ, போயிட்டு சரி அவன் போயிட்டான் அப்படின்னு சுற்றி பார்க்கறதுக்குள்ள அவ்வளோ தூள் கிளம்புறது, அவ்வளோ தூசி அப்படி கிளம்புறது, என்னன்னு புரியல, என்ன நடக்கிறது அப்படின்னு ஜனங்கள்லாம் கேட்டா. அங்கே ஜனங்கள் தான் சொல்றா, ஆக்கியாத்தம் ஜனைஸ்தேஷாம் சோரிபூதைர் அராஜகே ராஷ்டிரேத்து லோகைர் ஆரப்தம் பரஸ்வாதான மாதுரைஹி அப்படின்னு. இந்த வேணன் போயிட்டா அப்படின்னு ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா கண்டிப்பா இருக்கணும். ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜாவானவன் கண்டிப்பா இருக்கணும். அவன் இல்லாம போனா என்ன நடக்கும்னா, எத்தனை திருடர்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவான்.
அவளெல்லாம் காரியம் பார்க்காம திருடர்கள் இந்த மாதிரி அதாவது கெட்ட காரியங்கள் எல்லாம் பண்றவர்கள் எல்லாம் அந்த காரியம் பார்க்காம இருக்கணும்னா ராஜா இருக்கணும். ராஜா இருந்தாதான் அந்த ஒரு பயம் இருக்கும். இந்த ராஜா தண்டிப்பன் அப்படின்ற ஒரு பயத்தால அடங்கி இருப்பா அப்படின்னு சொல்றாள் இல்லையோ. இந்த மாதிரி இவன் ராஜா போயிட்டானோ இல்லையோ, வேணன் போயிட்டானோ இல்லையோ, உடனே இந்த சோழர்கள் எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கா. அவளெல்லாம் இந்த அராஜகமான இந்த இடத்துல கண்டதெல்லாம் கொள்ளை அடிச்சு போகலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கா அப்படின்னு அவ சொன்ன உடனே இவளெல்லாம் ரிஷிகளெல்லாம் பார்த்தா, ஓஹோ அப்படி ஆகக்கூடாதே, இந்த ராஜ்யத்தை ஆளுக்கு ஒரு ராஜா வேணுமே, வேணும்னு போயிட்டான், இப்போ போனவனை வச்சு நாம் எப்படி இன்னொரு ராஜாவை பிறப்பிக்கிறது, அது முடியாதே, ஆனபடியாலே இவன் உடம்பையே கடைவோம், அந்த தாத்துவினாலே ஒருத்தன் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு அவன் எல்லாம் யோசனை பண்ணா. தேஷா முதீர்ண வேகானாம் சோராணாம் முனிசத்தமாக சுமஹான் ரிஷதே ரேணு பரவித்தாபஹாரிணாம் தத சம்மந்திர தே சர்வே முனயஸ்தஸ்ய பூபிருதா மமந்து ரூரும் புத்திரார்த்தம் அனபத்தியஸ்ய யத்னதா அப்படின்னு உடனே அவனுடைய கடைய ஆரம்பிச்சா. மத்தியமானாத்து சுதா சமுத்தாஸ்தௌ தஸ்யோரோஹோ புருஷக்கில தக்தஸ்தூணா பிரதீகாஷः खर्वाटास्योति हरस्वकः किं करोमीति तान् सर्वान् स विप्राणाः चातुरः निषीदेति तमूचुस्ते निषादस्तेन சோபவத் அப்படின்னு அந்த கடை ஆரம்பிச்ச உடனே ஒரு குள்ளமா ஒருத்தன், ரொம்ப பலிஷ்டமா ஒருத்தன் பிறந்து வந்தான். அவன் என்ன பண்ணணும், நான் எதுக்கு பிறப்பிச்சிங்கோ அப்படின்னா, நிஷீதா உட்கார், இப்போ பேசாம உட்கார் அப்படின்னா உட்கார்ந்துட்டான். அவனுக்கு என்ன பேர், நிஷாதன் அப்படின்னு பேர். அந்த நிஷாதன் தான் மேற்கொண்டு இந்த நிஷாதர்கள் வேடர்கள் அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த குலத்தை ஆரம்பிச்சது. நிஷீதேதி தமோஜஸ்தே நிஷாதஸ்தேன சோபவத் தத் சம்பவா ஜாத்தா விந்தியசைல நிவாசினஹா நிஷாதா முனிஷார்தூலா பாபகர்மோபலக்ஷனாக அப்படின்னு அந்த அவனுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் இந்த விந்தியசைலம் பக்கத்துல எல்லாம் இருக்கிற நிஷாதர்கள் அப்படின்னு காட்டுறான். தேன துவாரேன தத்பாபம் நிஷ்கிராந்தம் தஸ்ய பூபதேஹே நிஷாதாஸ்தே ததோ ஜாத்தா வேனகல்மஷ நாசனாக அப்படின்னு அந்த வேணனுடைய உடம்புல இருந்த பாவங்கள்லாம் ஒரு உருவமா எடுத்துன்னு வெளியில வந்ததுதான் நிஷாதம். அந்த நிஷீதன் அப்படின்னு வந்த நிஷாதம் அவனை அனுச்சுட்டா. அவன் அந்த பாவங்களெல்லாம் போன இவன் இப்படி இருக்கான் இல்லையோ. இப்போ நிஷாதாஸ்தே தத்தோஜாத்தா வேனகல்மஷ நாசனாக தசேவ தட்சிணம் ஹஸ்தம மந்துஸ்தே தத்தோத்விஜாக. இப்போ அவன் பாவங்கள் எல்லாம் உடம்பு விட்டு போயிடுதோ இல்லையோ, அந்த நிஷாத ரூபத்தை எடுத்துன்னு போயிடுது, இப்போ சுத்தமா இருக்கிறான். இப்போ அவனுடைய வலது கையை கடைஞ்சாவா. அந்த வலது கையை கிடைக்கிறச்சே தர்மிஷ்டனான ஒரு ராஜா பிறந்தான். அதை காட்டுறார் மேலே. மத்தியமானேச்ச தத்ராபூத்து பிருத்துர் வைன்யா பிரதாபவான் தீபியமான ஸ்வபுஷா சாட்சாத் அக்னிர்வஜ்வலன். அந்த மாதிரி வலது கையை கடையிறச்சே பிருத்து அப்படின்றவன் பிறந்தான். தேதீப்பியமான பெரிய ஒரு தேஜஸோட பிறந்தான், க்ஷத்ரிய தேஜஸோட பிறந்தான். சாட்சாத் அக்னிர்வஜ்வலன், ஒரு அப்படி கொழுந்து விட்டு எரியிற ஒரு அக்னியை போல பிறந்தான் அந்த தேஜஸோட. ஆத்யம் ஆஜகவம் நாம காத் பபாத தத்தோ தனு சராஷ்ட திவ்யா நபசா கவச்சஞ்ச பபாதா அப்படின்னு. அதே போல அவனுக்கு முதல்ல கவச்சம் உண்டாச்சு, அந்த அதாவது சரங்கள், அதாவது அந்த ஆயுதங்கள் எல்லாம் உண்டாச்சு. அந்த மாதிரி உண்டான உடனே தஸ்மின் ஜாத்தேது பூதானி சம்பிரஷ்டானி சர்வஜா சத்புத்திரேனைவ ஜாத்தேனா வேணோப்பி திரிதிவம் யயோ. இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு தன்னுடைய உடம்பினுடைய தாத்துவினாலேயே ஒரு ஜன்மத்தை கொடுத்துட்டானோ இல்லையோ வேணன். அதனாலேயே அவனுக்கு ஒரு ஸ்வர்க்க பிராப்தி உண்டாயிடுது. ஒரு நல்ல பிள்ளைக்கு அவன் ஜன்மா கொடுத்தபடியால இந்த வேணனும் ஸ்வர்க்கத்தை அடைந்தான். புன்னாம்னோ நரகாத்து திராத்தகா சுதேன சுமஹாத்மனா. புத்திரன் அப்படின்னு யாருக்கு பேர் அப்படின்னா புன்னாம்னஹா நரகாத்து திராயத்தைதி புத்திரஹா அப்படின்னு காட்டுவான். புத்து அப்படின்னு ஒரு நரகம் இருக்குமா. அந்த நரகத்துல விழாம தகப்பனார் பத்துமுண்டான அந்த தகப்பன் பாட்டனார் இவெல்லாம் காக்குறானா ஒருத்தன். ஆனபடியால் அவனுக்கு என்ன பேர்னா புத்திரன் அப்படின்னு பேர். அதை சொல்ற அந்த புத்திரன் அப்படின்ற பேருக்கு தகுந்தபடியா இருந்தா இந்த பிருது. அவன் பிறந்த உடனே தன்னுடைய தகப்பனான அந்த வேணனுக்கு நரகத்துல விழாம ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டா. அங்க முடிஞ்சுடுத்து. தம் சமுத்திராஷ்ட நத்யஷ்ட ரத்னான்யாதாய சர்வசா தோயானி சாபிஷேகார்த்தம் சர்வாண்யேவோபதஸ்திரே அப்படின்னு. எப்போ இந்த ராஜா வந்துட்டானோ அந்த சோழர்கள் எல்லாம் அடைவிட்டா. இது வேற, இப்போ இவனுக்கு அபிஷேகம் நடக்க போறது, அதை காட்டுறாருங்க. அதுக்காக சமுத்திரம் என்ன, நதி என்ன, முதலான புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டா. ரத்னங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டா. எல்லாமே அவனுடைய அபிஷேகத்துக்காக எல்லாமே கொண்டு வந்து சேர்த்தா. சர்வாண்யேவோபதஸ்திரே பிதாமஹஸ்ச பகவான் தேவைர் ஆங்கீரசை சக ஸ்தாவராணி பூதானி ஜங்கமானி சர்வசா சமாகமிய ததா வைன்யம் அபியசிஞ்சன் நராதிபம் அப்படின்னு. இதுக்கு இவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு யார் வந்தான்னா சாட்சாத்தான் சதுர்முக பிரம்மாவே இறங்கி வந்தான். பிதாமகன் அவரே இறங்கி வந்தான். அவன் வந்து இந்த ஆங்கீரசை சக அப்படின்னு அவனுடைய வம்சத்துல வந்த அந்த ஆங்கீரசு முதலான அந்த ரிஷிகள் எல்லாம் இருக்காளோ அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய அந்த
அதாவது அந்த அபிஷேகத்தை பண்ணா ஸ்தாபராணிச்ச பூதானி ஜங்கமானிச்ச சர்வஜா சமாகம்ய ததா வைன்யம் அபியசிஞ்சன் நராதிபம் அப்படின்னு அபியசிஞ்சன் நராதிபம்னு அவனுக்கு அபிஷேகத்தை பண்ணா ராஜ்யபாரத்தை அவனுக்குன்னு ஒப்படைச்சு கொடுத்துட்டா. அந்த மாதிரி அவனுக்கு ஒப்பிச்சதுக்கு அப்புறம் ஹஸ்தேது தட்சிணே சக்கரம் திருஷ்டுவா தஸ்ய பிதாமகா விஷ்ணோரம்சம் பிருதும் மத்வா பரிதோஷம் பரம்யயும். இந்த மாதிரி அந்த அபிஷேகம் பண்றச்சே அவருடைய வலது கை பார்த்தார். இந்த வலது அதாவது கையில எல்லாம் இந்த ரேகைகள் இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் அந்த ரேகைகள்ல இது சக்கர ரேகை, இது சங்கர ரேகை, இது பத்ம ரேகைன்னு எதெல்லாம் இருக்குமா. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிருத்துவை பார்த்தா அந்த வலது கையில பாக்குறச்சே சக்கர ரேகையை பார்த்தா ஓஹோ இது சாட்சாத்தா பெருமாளுடைய அம்சமா பிறந்திருக்கிறான், சாமானியப்பட்டவன் இல்லை இந்த பிருத்து அப்படின்னு பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லவன் தான் இப்போ நல்ல ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறான், நல்ல ராஜ்யத்தை ஆள போறான், இவனாலே தான் பெரிய ஒரு சுபீக்ஷம் ஏற்பட போறது அப்படின்னு அவன் சந்தோஷமா கிளம்பினான் அப்படின்றதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். இது மேலே அந்த பிருத்து எப்படிதான் இந்த சமிருத்தியை கொணந்தான், அவனுக்கு எதனாலே அதாவது இந்த பூமிக்கு எதனாலே பிருத்வியும் பேராச்சு, இந்த சரித்திரத்தில் அடுத்தடுத்த உபன்யாசங்களை அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.